Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை ஆராதனை கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுள்ளது. ஆமென். சங்கீதம் 89 இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபித்தீர் என்றேன். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பரிசுத்தவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது. ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா, அவருடைய பரிசுத்தவான்களின் சபையில மிகவும் பயப்படத்தக்கவர் ஐயா. ஆண்டவருடைய கிருபை வானங்களிலும் விளங்குகிறது அப்பா. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்குமாய் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. அவருடைய கிருபையில காலையில அவருடைய கிருபைகளை புகழுகிறதும் இரவில் அவருடைய சத்தியத்தை அறிவிப்பது நலமாய் இருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார் அப்பா. ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. பகற்காலத்தில் அவருடைய கிருபை கட்டளை இடுகிறீர் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் ஆண்டவரை கிருபைகளை புகழ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது அப்பா. உம்முடைய சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமா எட்டுகிறது ராஜா. ஆண்டவரே, ஜீவனை பார்க்கல உம்முடைய கிருபை எத்தனை அருமையானது அப்பா. அதனாலே மனுபுத்திரனுடைய செட்டை நிழலில வந்து அடைகிறார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்பா. மிகவும் ஆண்டவரை புகழப்படத்தக்கவர் ராஜா. மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீரே தகப்பனே, உம்மை நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறதே அப்பா. இந்த வேளையில மகிழ்ச்சியோடு நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அப்பா, கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆனந்த தைலத்தினால கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக அப்பா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலங்கள் தவிப்புகள் ஓடி போகும் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஐயா. அப்பா, நித்திய மகிழ்ச்சி அப்பா எங்க தலையின் மேல இருக்கிறது ராஜா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சஞ்சலங்கள் தவிப்புகள் ஓடி போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. சந்தோஷமும் மகிழ்ச்சி துதியும் கீத சத்தமும் உண்டாய் இருப்பதாக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் உம்மை துதித்து உள்ளளவு நாங்கள் கீர்த்தனை பண்ண ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய மிகுந்த கிருபையினால உம்முடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக உம்மை பணிந்து தொழுது கொள்ளுவேன் தாவீது சொல்கிறத போல அப்பா. உம்முடைய மிகுந்த கிருபையினால் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பயத்தோடு கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்தோடு கடிகூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை சேவிக்க வேண்டுமே ராஜா. தகப்பனே நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் என்ன செலுத்த முடியும் அப்பா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அப்பா நாங்கள் நன்றி நினைவு கூர்ந்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உளையான சேற்றத்தை எங்களை தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி எங்களை அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கிற புதிய பாடல்களை எங்க நாவில கொடுத்தீங்க அப்பா. ஆண்டவரே, அதை கண்டு எல்லா ஜாதிகளும் பயப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களுடைய வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிரம்பி இருக்கணும் ஐயா.
ஐயா. தகப்பனே ஸ்தோத்திர, நன்றி, நன்றியோடு துதிக்கிறாப்பா. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி எழுதியிருக்கிறதே அப்பா. நாங்கள் ஒருமித்து அப்பா அந்த மாலை வேளையில உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கால்கள் யாவும் முடங்கு, நாவு யாவும் அறிக்கையிடுகிறது அப்பா. உம்முடைய நாமத்துக்கு ராஜா, உம்முடைய நாம வானங்களில் விளங்குகிறது அப்பா. உம்முடைய நாம பரிசுத்தமும் பயங்கரமான நாமம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. நீர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்பா உம்முடைய நாமத்தை இந்த ஸ்தலத்துல ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஐயா. அப்பா ஜனங்களுக்குள்ளே நான் உம்மை துதித்து ஜாதிகளுக்குள்ளே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன்னு சொன்னது போல அப்பா ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா அளவில்லாமல் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நிறைவான ஒரு வரும்போது எல்லா குறைகளும் விலகி போகிறது அப்பா. ஆண்டவருடைய வஸ்திரத்தவங்களா தேவாலய நிரம்பி இருக்குன்னு வாசிக்கிறோமே. உங்களுடைய வஸ்திரத்தவங்களா இந்த இடத்தை கர்த்தர் நீர் நிரப்புவீராக. நீர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஷக்கினா மகிமை ரீபா ஷேகே தூடாவா ஹல்லேலூயா. இந்த இடத்தை நிரப்பும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அப்பா ஆசாரியர் துதித்து பாடின பொழுது உம்முடைய மகிமை அப்பா தேவாலயத்தை நிரப்பினது அப்பா. அப்படியான ஒரு மகிமை இந்த இடத்துல நிரப்பும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி, நன்றி ராஜா. அப்பா கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. தேவ சபையில தேவன் எழுந்தருளுவார் என்று சொல்லி எழுதி இருக்கிறதே அப்பா. இந்த இடத்துல கர்த்தர் நீர் எழுந்தருளும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நம் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியில பணியுங்கள். அவரே பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்து கர்த்தருடைய மகிமையால நிரம்பி இருக்கிறது அப்பா. நீர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆராதனை வேலை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. செய்தி வேலை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் அப்பா தாசனே கர்த்தாவே அப்பா மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எம்மாவுடைய சீஷருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல அப்பா ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பேசுவது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. பிதாவின் ஆவியானவர் பேசுவீராக. அல்லேலூயா. ஆண்டவரே நாடுகளின் சத்தத்தை கேட்கணும் சொன்னீரே அப்பா. இந்த இரவு வேலை அப்பா அந்த சாயங்கால வேளையில நம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணுமே. அல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையில அப்பா ஏதேன் தோட்டத்துல உலாவின தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்க மத்தியில உலாவுவீராக. அப்பா சபை நடுவில் உலாவுகிற தேவன் ஆண்டவரே எங்க மத்தியில உலாவுவீராக. அல்லேலூயா. என்னென்ன தேவைகளோடு ஜனங்கள் வருகிறார்களோ அப்பா ஆண்டவரே நாங்கள் அறியாதிருக்கிற கர்த்தர் நீர் அதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தையை அனுப்பி நீங்க சுகமாக்குங்க அப்பா. உடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வருவதாக. நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்குன்னு சொன்னீரே. அது ஒரு நாள் வெறுமையா திரும்பாதுன்னு சொன்னீரே. அல்லேலூயா. அப்பா கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா உடைய ஆண்டவரே அல்லேலூயா வல்லமையா இந்த இடத்துல இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மழையானது அப்பா இளம் பயிரின் மேல இறங்குகிறது போல அப்பா என்னுடைய அப்பா வார்த்தை இறங்குன்னு சொன்னீரே. பனி புல்லின் மேல இறங்குவது போல என்னோட வசனம் இறங்குன்னு சொல்லி அப்படியாய் ஆண்டவரே உம்முடைய உபதேசம் இந்த இடத்துல அப்பா இறங்குவதாக. ஆண்டவரே உமக்கு பொழிவதாக. ஆண்டவரே எல்லா தடைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நன்றி ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டாப்பா. மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து உற்சாகமாய் பாடப் போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளுமே நமக்கு வெற்றியின் நாள். ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை பாடுவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி
நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. ஹalleluya. அனாதி தேவன் நம் அடைக்கலமா இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது. அவர் நம் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 91 சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நாம் அவரை அறிந்திருக்கிறபடியால் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு செவி கொடுத்து நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலளிக்கிற தேவன் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து பொறுப்பேற்று ஒவ்வொரு காரியமும் வழிநடத்தி செல்கிறார். நம்மை வழிநடத்துகிற தேவன் நமது ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவரை பிடித்து பாருங்கள். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. இதையெல்லாம் நம்முடைய இந்த வேலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம்.
வாய்களை திறந்து ஒரு விசை அவரை கூப்பிடுவோம். ஒரு விசை அவரை கூப்பிடுவோம். அபிஷேகம் பெற்றவர்கள் வாய்களை திறந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, அப்பா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, உங்க அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. இதுவரை இந்நாள் வரை என் குடும்பத்தை காத்த அந்த அன்பு, என்னை காத்த அந்த அன்பு, ஆண்டவரே, நீர் அந்த அன்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இன்றைக்கு ஒரு ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் மத்தியில நாம சிறு கூட்டமாக இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய அக்கினி ஜுவாலையாக இறங்க போவதற்காக நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விசை ஆமென் என்று அந்த அபிஷேகத்தை வரவேற்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். அக்கினியை வரவேற்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற அந்த அக்கினியின் ஜுவாலை எல்லாவற்றையும் மூடி மறைக்க போவதற்காக நன்றி தகப்பனே. எல்லாரும் வாயில திறந்து அந்த பின்மாரியின் அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்றும்படிக்க நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, மகிழ்ச்சிக்கிறோம். அபிஷேகம்
என் வாய் என்று உங்களை வாந்தி பண்ணி போடுறது இந்த அழகாய் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது. அக்கினியா இருக்கணும், நம்ம வாழ அபிஷேகத்துக்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கணும். அப்ப 2 பாதைகள் நடக்க முடியாது, ஒரே பாதை தான். ஹல்லேலூயா. அது தேவனுடைய பாதை. நம்ம நம்முடைய கிருபை அவர் மீது தங்கியிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஆளுகை செய்வதா இருக்கிறார். கேட்போமா அந்த ஒரு சிலையில் அப்பா அக்கினால் இருக்கும் ஏசப்பா, நாங்கள் அனலாகவோ குளிராகவோ வெதுவெதுப்பாகவோ நாங்கள் இருக்கக்கூடாது. உமக்காக வைராக்கியமாய் அப்பா, உமக்காக வைராக்கியமாய் அனலாய் என்னுடைய வாழ்க்கையில அப்பா உமக்காக நாங்கள் எழுப்பணும் அப்பா. ஒரு நாள் எங்களை வாங்கி பண்ணி போடாதீங்க அப்பா. கேளுங்க ஆண்டவரே கேளுங்க, மன்றாடுங்க ஆவியானவரே, எங்களை வாங்கி பண்ணி போடாதீங்க அப்பா, வாங்கி பண்ணி போடாதீங்க அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. வாயிலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிற கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. காருண்யரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. மட்டுமே எங்களை அபிஷேகித்தீரே, இந்த வார்த்தைகளை இந்த வாயிலை கொடுத்தீரே. ஹல்லேலூயா. சுகமான பாஷையை அப்பா பேச வைக்கிறே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்பா நீரே பெரியவர் அப்பா, நீரே உயர்ந்தவர் அப்பா, நீரே மகத்துவர் அப்பா, நீரே மகிமையின் ராஜ்யத்தில். ஹல்லேலூயா. அப்பா உம்மால கூட அந்த காரியம் ஒற்றுமை இல்லை அப்பா. நீ சொன்னால் ஆகும் அப்பா, நீ கட்டிட நிற்கவே ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் கனிமணி போல பாகப்படுகிற தேவனே, கைவிடாதவர்களின் ஒருவரே ராஜா. எங்கள் போக்கையும் வரத்தையும் அப்பா பாதுகாக்கிறவர் நீ தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களுக்காக
பெரியவர், செயல்களிலே வல்லவர், மகத்துவமானவர். ஐயா, எல்லாரும் நான் வாயை திறந்து அவரை ஒரு விசை துதிக்கலாமா? அவருடைய சுத்த கிருபை நாளை நாம் இந்த இடத்துல நிலை நிற்கிறோம். ஒரு விசை வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே, அவருடைய நாமங்களை சொல்லி துதியுங்க, அவருடைய பராக்கிரமங்களை சொல்லி துதியுங்க, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துங்க. ஒரு நாவும் இந்த இடத்துல மூடி இருக்க வேண்டாம். நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. சிந்தையின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. விடுதலையின் ஆவியானவர் கடந்து வரும் பொழுது அந்த விடுதலைக்கு இடம் கொடுங்க. அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. அப்பா, என்ன உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன பார்க்கிறாங்க என்பது அல்ல. தேவாதி தேவன் இந்த இடத்துல வாசமா இருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடி இருக்கிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னத்துல அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவருடைய வஸ்திர தொங்கலை நோக்கி பாருங்க. அவருடைய காருண்யம் உள்ள கண்களை நோக்கி பாருங்க. ஜீவனுள்ள தேசத்துல கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு அழிவுக்குள்ளே சென்று நாம் கெட்டு அழிந்து போயிருக்க வேண்டியவர்கள் தம்முடைய காருண்யத்தினாலே நம்மை சேர்த்துக் கொண்டார். தம்முடைய அன்பினாலே நம்மை அழைத்துக் கொண்டார். இந்த நாளில அவருடைய ஆலோசனையை நாம் கேட்கும்படிக்காய், அவருடைய அக்கினியினாலே நிரப்பப்படும்படிக்காய், அவருடைய அன்பினாலே நிரப்பப்படும்படிக்காய் நாம் அவருடைய சமூகத்துல வருவோமா? அப்பா, அந்த சங்கீத வேதம் நம்மிடத்துல கேட்கிறது போல, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க. எவ்வட்டுமாய் குந்தி குந்தி இந்த இரண்டுக்கும் இடையில நீங்க அலைக்கழிக்கப்படுவீங்க. யாக்கோபு சொல்லுகிறார், இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று. யெகோவா தேவன் நம்முடைய தேவனாய் இருந்தால், பரிசுத்த இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி இருந்தால், அவருடைய ஆவியானவர், அவர் வாக்களித்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருந்தார், நாம் அவரை நோக்கி சொல்லுவோம், அப்பா, I belong to you Lord. அப்பா, நான் உமக்கு சொந்தமானவள், நான் உமக்கு சொந்தமானவள் ஆண்டவரே. எனக்கு என்று ஒன்று இல்லை ஆண்டவரே. அப்பா, எல்லாமே உம்முடையது. நீர் ஆட்கொள்ளும், நீர் ஆலோசனை சொல்லும், நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. தகப்பனை, நீர் வழி நடத்தும். மனுஷனுடைய எண்ணத்திலே தோன்றுகிற வழிகள் பல, மனுஷனுடைய மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள் பல, ஆனால் நாவின் பிரதியுத்தரவோ கர்த்தரால வரும். கர்த்தாவே, உம்முடைய நாவின் பிரதியுத்தரவுக்காய் காத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நான் குந்தி குந்தி நடக்கிறேனோ, எந்தெந்த இடத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறேனோ, எந்த இடத்துல ஆண்டவரே நான் உம்மை மறுதலிக்காம இருக்கலாம், ஆனால் நான் உம்மை அறிக்கையிடாமல் போகிற அந்த நேரங்களுக்காய், நாட்களுக்காய், அப்பா, அந்த இடங்களுக்காய் கர்த்தாவே, இந்த நாளில என்மேல் ஒரு பின்மாரியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அப்பா, அந்த கட்டுகளை விட்டு நான் வெளிவரும்படிக்காய், ஒரு விடுதலையோடு உம்மை நான் அறிவிக்கும்படிக்காய், ஒரு பின்மாரியின் அபிஷேகம் எங்கள் மேல் அக்கினியாய் இறங்கும்படிக்காய், காற்றாய் வீசும்படிக்காய், நதியாய் பாயும்படிக்காய் தகப்பனே உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே. அப்பா, வந்த வண்ணமாகவே இல்ல, இதுவரைக்கும் ஆராதித்த விதமாய் இல்ல, இதுவரைக்கும் தியானித்த விதமாய் அல்ல, ஒரு புதிய அபிஷேகத்தோடு தியானிக்கணுமே, ஒரு புதிய அபிஷேகத்தோடு நான் வாழ்க்கையை எதிர்கொள்ளணுமே, ஒரு புதிய அபிஷேகத்தோடு நான் இந்த உலகத்தை பார்க்கணுமே ஆண்டவரே. அப்பா, உடைய கரத்துல அப்பா, ஒரு குடும்பமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல நீட்டப்படும்படிக்காய், ஒவ்வொருவரும் தொடப்படும்படிக்காய், அந்த அனுபவத்தை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொல்லி இருக்கிறதே, எங்க வாழ்க்கையில எத்தனை நுகங்கள் ஆண்டவரே, அபிஷேகத்தை பெற்று அந்த நுகங்களை முறிக்கிற பலனையும் திராணியையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, தேவ பக்தியின் வேஷத்தை மாற்ற தரிக்கிறது அல்ல, அப்பா, அதன் பலனை ஆண்டவரை நாங்கள் தரித்துக் கொள்ள, அந்த பலனை எங்க வாழ்க்கையில காண்கிறது மாத்திரம் அல்ல, பிறருடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் அதை விளங்க பண்ண உம்முடைய நாம மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் காத்துக்கொண்டு வழி நடத்தும். அப்பா, இந்த இடத்துல ஒவ்வொருவருடைய இல்லத்திலும், ஒவ்வொருவருடைய இருதயத்திலும், வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், சரீர பிரகாரமான மாம்சமுள்ள வாழ்க்கையிலும் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர்கள். அப்பா, அவற்றை உடைக்கிற அபிஷேகம் குடும்பங்களில கடந்து வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அதற்கான வாஞ்சை ஊற்றப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் நீங்க சொல்லிட்டீங்க, ஆனால் கேட்க தயங்கி கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே. வாஞ்சை இருதயத்துல அப்பா எங்களுக்குள்ள குறைந்திருக்கிறதே தகப்பனே.
இறுதி நாட்களை நாங்கள் இன்னும் நெருங்கி வர வர தகப்பனே, இன்னும் அந்த வாஞ்சையில பெருக, இன்னும் உம்முடைய அபிஷேகத்துல அக்கினியில வளர கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. நாங்க பாடினது போல தகப்பனே, யோசனையில் பெரியவர் நீர் ஆண்டவரே, செயல்களிலே வல்லவர் நீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய யோசனையும் எங்களுடைய செயல்களும் அற்று போகட்டும். தேவ ஆலோசனை நிலைநிற்கும்படிக்காய் இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. மீதமுள்ள வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. அவருடைய வசனத்தை கொண்டு வருகிற தாசனை உடைய கரத்துல மறைத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மனுஷனை கேட்க நாங்கள் இங்க கூடி வரல, தேவன் நீர் பேசுவீராக, நீர் எங்களோடு இடைபடுவீராக தகப்பனே. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் வாழ கர்த்தரின் இருதயத்தை நீர் ஏவுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் வரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசிரியர் தமிழ் சபையின் சார்பாக இந்த மாலையில் இருக்கும் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம வாழ்க்கை வரவேற்கிறோம். நமக்கு இந்த வாரம் வெள்ளி சனிக்கிழமை எந்த ஆக்டிவிட்டியுமே கிடையாது. நம்ம சபையில் இருந்து கடந்த முறை பாஸ்டர் சொன்னபடியே நம்மளுடைய வீடுகளில் கூடி, நம்மளுடைய நெய்பர்ஹுட்டில் நம்மளுடைய ஃப்ரெண்டில் கூட்டி வந்து அவங்கள கூட ஜெபித்து நம்மளுடைய கிறிஸ்துவின் அந்த அறிவிப்பை காஸ்பல் நம்ம ஷேர் பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து பைபிள் ஸ்டடி இருக்கிறது. அதுக்கான போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அதுக்கு அடுத்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை மார்னிங் ப்ரேயர் உண்டு, ப்ரேயர் லைன் இருக்குது. எல்லாரும் சகோதரிகளாய் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து ஒவ்வொரு திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளிலும் 12லிருந்து 1 மணி வரை ப்ரேயர் லைன் இருக்குது நமக்கு. அதுலேயும் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் செவ்வாய், வியாழன் இந்த 2 நாளும் நமக்கு ஈவினிங் 7 o'clock to 8 o'clock வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியும், வியாழக்கிழமை இதே போல் தேசத்துக்காக ஜெபிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ப்ரேயர் லைனில் ஜாயின் பண்ணி ஜெபிக்கும்படியாக நம்மளை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருநாள் காணொலிகள் இருப்பீர்கள் என்றால் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க. தொடர்ந்து சாட்சிகள் இருக்குமானால் சபையின் பக்தி நிறுத்திக்கு இதுவான சாட்சிகளை இங்கே வந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் நற்றானிக்காக இந்த நாளில் ஜெபிக்கலாம். தன்னுடைய பிறந்த நாளை புதன்கிழமை கொண்டாட போகிற மகளுக்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்ப அந்த நாளில நீர் அன்பாய் கொடுத்திருக்கிற இந்த மகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, இந்த சுதந்திரத்தை நீர் இந்த குடும்பத்திற்கு கட்டளையிட்டபடிக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல மகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, சங்கீதத்துல நாங்கள் வாசிக்கிறது போல பூமி தன் பலனை தரும், எங்கள் தேவனாகிய தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே தகப்பனே, தேவனாகிய தேவன் கர்த்தர் நீர் நட்டானியாவை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குடும்பமாய் ஆண்டவரே இந்த மகளை தேவனுக்குள்ள வளர்த்து வருகிற ஞானத்தையும் அப்பா புத்தியையும் நீர் பெற்றோருக்கு மாத்திரமல்ல சபையாகிய குடும்பத்திற்கு நீ தரும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு சந்ததி எழும்பும், அந்த சந்ததியின் துதியை சொல்லி வரும் என்று சொல்லி இருக்கிறதுபடி ஒரு தேவ சந்ததியாய், தேவ சேனையாய், ஒரு டெபோராளாய், ஒரு எஸ்தராய் மகளை எழுப்ப, நடத்த, வளர்க்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. கிறிஸ்து இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் வளர்ந்து பெருகினது போல ஆண்டவரே நட்டானியா ஞானத்திலும் வளர்த்தியிலும் வளர்ந்து பெருக கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. எல்லா சுக பல ஜீவனினாலே கர்த்தர் நீர் நிறைத்து ஆசீர்வதித்து நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாதைகள் குறுக்கிடுகிறது. இட்ஸ் நாட் a coincidence oh Lord. மனுஷரை எங்கள் பாதைகளில கொண்டு வருகிறவர் நீர் ஆண்டவரே. சபையாகிய குடும்பமாய் பாரப்பட்டு ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்கி நாங்கள் ஜெபித்து நாங்கள் உமக்கென்று ஒரு சேனையாய் எழுப்பி நடக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. மீண்டுமாய் சபையின் சார்பாகவும் அப்பா தேவனுடைய ஸ்தானாதிபதியாகவும் மகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. இந்த நாளிலே நம்ம மத்தியில தேவ செய்தியை கொண்டு வரும்படிக்காய் பாஸ்டர் சிமியோன் செல்வராஜ் வந்திருக்கிறாங்க. He is not a stranger to any of us. Children are dismissed to Sunday school.
He's not a stranger to any of us actually. Pastor Selvaraj ரெகுலரா ஒவ்வொரு வருடம் வந்து கொண்டிருக்கிறாங்க. கடந்த 1-2 வருடங்களாய் பாஸ்டர் சிமியோன் வருகிறாங்க. So CEFM ஊழியர்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்தியாவில் இப்போ நம்ம we play a small video also. அந்த ஊழியர்களை குறித்து அறிந்து கொள்வீங்க. கிராம ஊழியர்களில் பல வருடங்களாய் 10-20 வருடங்களாய் தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கடினமான ஊழியம், ஆலயங்களே இல்லாத இடங்களில கட்டி. ஸோ இந்த நாளில் தேவ செய்தியை கொண்டு வருவாங்க. அதற்கு முன்பாக ஒரு சிறு வீடியோ, அந்த ஊழியத்தை குறித்த வீடியோ பார்த்து நாம் இந்த நாளில் தேவ செய்திக்கு செவி கொடுப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர் ஒருவர் செய்வார்கள். Christian Evangelical Fellowship Mission was born out of a profound burden to reach India's unreached villages and people groups. It was founded in 1997 by Reverend Selvaraj. Driven by a clear missionary vision, the organization committed itself to send 1,000 missionaries and establish 1,000 churches within the nation's most remote areas. By the grace of God, on the path of the vision, in the past 27 years, we have sent 280 missionaries, have established 162 churches, have constructed 111 church buildings. Presently, we are working in the villages of 7 states in India: Tamil Nadu, Andhra Pradesh, Telangana, Odisha, Chhattisgarh, Maharashtra, Madhya Pradesh. It is a joy to share some of the glimpses of our mission ministry in the villages of India that has happened in the beginning of this year 2026. As we share, we take this opportunity to thank and praise God for all dear friends who joined us in the kingdom work and made it possible. Here are some of our previously constructed churches. Praise the Lord. In the beginning of this year, we dedicated 6 new churches in the mission fields. One in Rupanigata village, the other in Jilupagumeli village, another one in Balaji Nagar, and one in Bandarivu village in the state of Andhra Pradesh. Also 2 churches dedicated in the state of Telangana, one in Sarapaka and the other in Bupathiruropat. 3 small parsonages were also constructed for the missionaries to stay in the field. Presently 11 new church building constructions are in progress and few are to be dedicated in the month of April. Request all your precious prayers for it. Many church groups in the villages are still worshiping in the small tents, eagerly waiting for a place to worship the Lord. In our days, may the Lord fulfill their prayers. God is at work. People are coming to faith and accepting Jesus as their Savior and taking baptism through every churches. Heaven's rejoicing with the new souls. It's been 29 years moving forward by the grace of God in this vision. Our missionaries are the pioneers of the fields. Request your prayers for them. We always work among the children of hope, for God's heart is after them. We reach them out through VBS and regular village visits. Through them the kingdom of God expands in the villages. Amidst these ministries, we train our missionaries to be equipped in theology and mission work every year, to be a sharp tool in the hands of God. Friends, join your hands with us for this cause, and we request your valuable fervent prayers for our mission work. Thank you. God bless you. Remember CEFM. Praise the Lord. Greetings in the precious name of our Lord Jesus Christ. Christian Evangelical Fellowship Mission was... நன்றி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம் கர்த்தருடைய வார்த்தைக்காக. Thank you Jesus. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும்
காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும். சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லலாமா? உம் வசனம் தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பரம குயவன். களிமண்ணை போல எங்களை இந்த பகல் பொழுதிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் எங்கள் இருதயங்களை திறந்து வைத்திருக்கிறோம். இடைபடும் வசனம் அனுப்பப்படுகிற காரியத்தை நிறைவேற்றுவதாக இயேசுவின் நாமத்தில் இவைகளை வேண்டி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல கர்த்தருடைய நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான பாஸ்டருக்காக, குடும்பத்திற்காக, சர்ச் போர்டு, சர்ச் மெம்பர்ஸ் யாவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மிக நீண்ட வருஷங்களாக உங்களோடு ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல உறவுக்காக, ஐக்கியத்திற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்தியாவிலே நடைபெறுகிற இந்த எளிய மிஷனரி ஊழியத்தில் உங்கள் அநேகருடைய பங்களிப்பு மிகவும் பெரிதாக இருந்திருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் அதன் மூலமாக நம்முடைய தேசத்திலே கட்டப்பட்டு வந்திருக்கிறது. நீங்கள் விதைத்த எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் உண்மையாக விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் கவனித்து உங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் அதன் பலனை நிச்சயமாக கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்திலும் வேதாகமத்திலிருந்து ஒரு எளிமையான வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தும்படி விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 26, 27, 28 வசனங்களிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லும்படி விரும்புகிறேன். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன்.
நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலிலே ஒரு அருமையான குடும்பத்தை குறித்ததான செய்தியை இந்த வேத பகுதியிலே படிக்கிறோம். இந்த சம்பவத்தை தெரியாதவர்கள் யாரும் கிறிஸ்தவர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. சண்டே ஸ்கூலிலிருந்தே இந்த காரியங்களை நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிறவர்கள், அறிந்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலிலே ஒரு குடும்பத்தை பற்றிய செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்கானாவின் குடும்பம். எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதிப்பதை, கர்த்தருக்கு பண்டிகைகளை கொண்டாடுவதை அவர்கள் ஒரு நாளும் நிறுத்தினதே இல்லை. வருஷந்தோறும் குடும்பமாக கர்த்தருடைய சந்நிதியிலே அவர்கள் போகிறதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலர்களுக்கு ஆலயத்திற்கு போவது என்பது பழைய ஏற்பாட்டில் பிரதானமாக பண்டிகை காலங்களில் தான் இருந்தது. லேவியராகம புத்தகம் 23வது அதிகாரத்திலே நாம் படிக்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு 7 பண்டிகைகளை கொடுத்திருந்தார் என்று படிக்கிறோம். அவர்களுக்கு வருஷத்தில் 7 பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும். அந்த பண்டிகைகளை கொண்டாடுவது ஒவ்வொரு யூதனுடைய கடமை. யாத்திராகமத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு பண்டிகைகளை குறித்த நியமத்தை சொல்லுகிற பொழுது குறைந்தபட்சம் வருஷத்திற்கு 3 முறை இஸ்ரவேலிலே எல்லா ஆண்களும் கர்த்தருடைய சமூகத்திற்கு போக வேண்டும், அல்லது தேவன் குறித்திருக்கிற கர்த்தருடைய கூடாரம் அல்லது கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற இடத்திற்கு அவர்கள் போய் ஆக வேண்டும். 7 பண்டிகைகளில் 3 பண்டிகைகள் மிக முக்கியமானது. அந்த 3 பண்டிகைகளிலும் ஆண்கள் எல்லாரும் கட்டாயமாக கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயமான கட்டளையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். யாரேனும் அந்த பண்டிகையை ஆசரிப்பதற்கு எருசலேமுக்கு வராமல் போனால் அவர்களை இஸ்ரவேலில் இருந்தே கர்த்தர் அறுப்புண்டு போக பண்ணுவார் என்று கர்த்தர் அவர்களை எச்சரித்திருந்தார். நீங்கள் தலைமுறை தலைமுறையாக இஸ்ரவேலிலே என் ஜனங்களாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் பண்டிகை ஆசரித்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். 3 பண்டிகைகள் முக்கியமானது. முதல் பண்டிகை ஆகிய பஸ்கா அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. 4வது பண்டிகை ஆகிய வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லக்கூடிய பண்டிகை அவர்களுக்கு 2வது முக்கியமான பண்டிகை. கடைசி பண்டிகை ஆகிய 7வது பண்டிகை ஆகிய கூடார பண்டிகை அவர்களுக்கு வருஷத்தின் 7வது மாதத்திலே முக்கியமான பண்டிகை. முதல் மாதத்தில் ஒரு பண்டிகை, 3வது மாதத்தில் ஒரு பண்டிகை, 7வது மாதத்தில் ஒரு பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளையும் இஸ்ரவேலர்கள் எருசலேமிலே அல்லது தேவன் தமது கூடாரத்தை வைத்திருக்கிற இடத்திலே போய் அவர்கள் அந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும். பண்டிகை என்று சொன்னாலே பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கிற பொழுது விருந்து, கொண்டாட்டங்கள் இப்படித்தான் நம்மால் படிக்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே போய் மகிழ்ந்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தி குடும்பத்தோடு உட்கார்ந்து அவர்கள் பண்டிகையை ஆசரித்து வர வேண்டும். அப்படி கர்த்தருக்கு இவர்கள் வழக்கத்தின்படி ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்தவும் பண்டிகை கொண்டாடவும் போய் வந்தார்கள் என்பதை இந்த 1வது அதிகாரத்திலே நாம் படிக்க முடியும். அன்றைக்கு கர்த்தருடைய கூடாரம் சீலோவிலே இருந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. பின்னாட்களிலே சாலமோன் அதை எருசலேமிலே ஸ்தாபித்ததை நாம் வேதாகமத்திலே அறிய முடிகிறது. ஆகவே சீலோவில் இருந்த அந்த கர்த்தருடைய கூடாரத்திற்கு அந்த குடும்பம் வழக்கமாக போகிற ஒரு குடும்பம். இன்னைக்கும் நீங்கள் இந்த கர்த்தருடைய சமூகத்திலே குடும்பமாக வந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கணவன் மனைவி பிள்ளைகளாக
கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்பதை போல ஒரு பாக்கியம் இந்த உலகத்திலே வேறு எதுவுமே இல்லை. பல இடங்களுக்கு குடும்பமாய் போவதற்கு சிலர் ஆசைப்படுவார்கள். ஏதாவது விசேஷ வீடுகள் வந்தால் குடும்பமாக போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சில களியாட்டு இடங்களுக்கு சிலர் குடும்பமாக போவதற்கு விரும்புவார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவ சமூகத்திலே போய் குடும்பமாக நிற்பதுதான் மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதுதான் பாக்கியம். கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்பதே ஒரு பெரிய தயவு, அது பெரிய இரக்கம். இந்த எல்கானாவும் குடும்பமும் அப்படித்தான். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் தாங்கள் முறைமையின்படியே கர்த்தரை சேவித்து வந்தார்கள். ஆனால் இப்படி செய்து வந்த அந்த குடும்பத்திலும் சில காரியங்கள் இல்லாமல் இருந்தது. வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆண்டவரே அதை தடுத்ததை போல வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், பண்டிகை கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கிறது, ஆனால் முக்கியமான ஒன்று இல்லை. எல்லாம் அனுபவிக்க இருக்கிறது, ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கிறது, கொண்டாட்டங்கள் இருக்கிறது, ஆனால் எதிர்பார்க்கிற ஒரு குழந்தை அந்த வீட்டிலே இல்லை. அதை கர்த்தரே தடுத்து வைத்திருந்தார் என்று படிக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவரே கூட நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை தடுத்தும் வைக்கிறார். அதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த காலங்களிலே செய்வார். அது தாமதித்தாலும் நமக்கு நிறைவேறக்கூடியது. ஆனால் ஆண்டவர் ஒருவேளை சில காரியங்களை தடுத்து வைத்திருந்தால் அதை யாராலும் சரிப்படுத்தவும் முடியாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒன்றை செய்ய நினைத்தாலும் யாரும் தடுக்க முடியாது. அவர் ஒன்றை தடுத்து வைத்திருந்தாலும் அதை இந்த உலகத்தில் யாராலும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே எல்கானாவினுடைய வாழ்க்கை இவ்விதமாக இருக்கிறதை வேதாகமத்திலே படிக்கிறோம். ஆனால் இவள் ஆலயத்திலே வருகிற பொழுது அன்னாளுடைய அனுபவம் எப்படி இருந்தது? வேதம் இப்படி சொல்லுகிறது, அவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருவாள். ஆலயத்திலே வருகிற பொழுதெல்லாம் அவள் ஒன்று செய்கிற ஒரு பழக்கத்தை உடையவளா இருந்திருக்கிறாள். ஆலயத்திலே போய் ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கம் அவளுக்கு இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் என்கிற வார்த்தை மிகவும் பழகி போன ஒரு வார்த்தை. ஜெபத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு கூட நம்மில் அநேகர் பிரசங்க குறிப்புகளை உடையவர்களாக இங்கே உட்கார்ந்திருக்க கூடும். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, உண்மையிலேயே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை நான் முதலாவது வைக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவருடைய சீஷர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் சொல்லி இருந்தார். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே ஜெபம் என்கிற ஒன்றை விட்டு விட்டானே ஆகில் அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு நிச்சயமாக அற்று போய் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே விழித்திருங்கள். தேவ சமூகத்தில் நாம் எப்போதும் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாக இருப்பது நல்லது. ஆலயத்திற்கு வருவது எதற்காக? நான் வாசித்த அந்த வசனங்களிலே அன்னாள் இப்படி சொல்லுகிறாள், நான் உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ தான். கொஞ்சம் கவனியுங்கள். ஒரு வருஷத்திற்கு முன்பாக அல்லது 2 வருஷத்திற்கு முன்பாக அல்லது 3 வருஷத்திற்கு முன்பாக இருக்கலாம். ஏனென்றால் இப்பொழுது சாமுவேல் பிறந்து அவன் ஒரு குழந்தையாக இருக்கிறான். நாம் அங்கே படிக்கிற பொழுது 24ஆம் வசனம் இப்படி கடைசியில எழுதப்பட்டிருக்கிறது, சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள், பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பிள்ளை பால் மறந்திருக்கிற ஒரு காலம், ஆனால் அது குழந்தையாகத்தான் இருக்கிறது. அன்னாள் ஆலயத்திலே போகிற பொழுது அங்கே ஏற்கனவே அன்னாளை பார்த்த ஒரு நபர், அன்றைக்கு ஆசாரியனாக இருந்த ஏலிக்கு தன்னை அறிமுகப்படுத்தும்படி நினைக்கிறாள். இன்னைக்கு நாம ஒருத்தர் அறிமுகப்படுத்தினா அறிமுகப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் வைத்திருக்கிறோம். என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்போம். ஞாபகம் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா நம்ம பல விஷயங்களை சொல்லி ஞாபகப்படுத்துவோம். ஞாபகம் இருக்குதா, நம்ம அந்த பர்த்டே வீட்ல வெளியில நம்ம 2 பேரும் நின்று கேக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோமே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இப்படி பல விஷயங்களை சொல்லி ஞாபகப்படுத்துவோம். ஆனால் அன்னாள் ஏலிக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது, தன்னை நினைவுபடுத்துகிற பொழுது
எப்படி சொல்லி நினைவுபடுத்துகிறாள் என்றால், என்னை நினைவு இருக்கிறதா, நான் உன் மண்டையிலே நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெண் என்று நினைவுபடுத்துகிறாள். இன்னைக்கு நம்மில் அநேகருடைய வாழ்க்கை இவ்விதமான ஒரு அடையாளத்தை பெற்றால் நலமா இருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இந்த சர்ச்ல a praying woman, a praying man என்கிற ஒரு ஐடென்டிட்டி நமக்கு ஆண்டவர் தந்தா நல்லா இருக்கும். நம்முடைய முழங்கால்கள் பலனடைந்து நாம் கர்த்தருக்கு முன்பாக ஆமென் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிற பொழுது, ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சோதோம் கொமோராவை நான் அழிக்கப் போகிறேன், வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்லுகிற பொழுது, இந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று படிக்கிறோம். நம்முடைய ஆமென் வாழ்வின் நேரங்களில் நாம் எவ்வளவு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் என்கிற கேள்வியை நான் முதலாவது வைத்து விடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொதுவாக இந்தியாவில், இங்கெல்லாம் அப்படி இல்லை, நீங்கள் எல்லாம் அருமையான ஒரு தேசத்தில் இருக்கிறீங்க. இந்தியாவில் ஜெபம்னு சொன்னா பெரும்பாலும் வீட்டில் அது யாருக்கு பங்கு வச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற பரவாயில்ல உங்களுக்கு தெரியல, ஆனா நாங்க எப்படி பங்கு வச்சு கொடுத்துருக்கிறோம்னா, ஜெபம்னா அது யாருடைய வேலை? அது அந்த வீட்டில் இருக்கிற அம்மா வேலை. அந்த வீட்டில் இருக்கிற சகோதரிகள் ஜெபிச்சாதான் உண்டு. சகோதரர்கள் வெளியே போவதும் வேறு வேலைகளை பார்ப்பதும் அதுபோல வேலைகள்ல பிஸியாக இருப்பதும் தான் வழக்கம். ஆனா பரிசுத்த வேதாகமத்துல படிக்கிற பொழுது ஒரு சில பெண்களை இப்படி நாம் ஜெபத்தை குறித்து படிக்கிறோம். மற்ற நேரங்களில் தேவ மனிதர்கள் ஆண்கள் ஜெபித்ததை தான் வேதாகமம் சொல்லுகிறது. பவுல் எழுதுகிறார், அந்தபடி புருஷர்களும் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய சபையில ஆண்களுக்கும் அப்படி ஒரு பழக்கம் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமனே உழைப்பு மாத்திரம் நம்முடைய வேலை அல்ல. தேவனுடைய மனிதர்கள் நடுவில் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பார்க்கும்படி விரும்புகிறார். ஒருவேளை இதுவரை அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்குள்ளே இல்லாமல் நீங்கள் இந்த ஆராதனையில உட்கார்ந்திருந்தால், கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தான் இந்த வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறார். உங்கள் முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும், நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். உங்கள் வீட்டிற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுவதுதான். ஜெபம் ஒரு மனிதனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. தானியேல் என்ற ஒரு புருஷனை தானியேல் 6வது அதிகாரத்திலே படிக்கிறோம். தானியேல் ஒரு ஆண் மகன் என்று நம்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோகமா இல்லாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் ஆக்டிவா இருக்கிறீங்க. சர்ச்சில் வந்தா கொஞ்சம் அப்படியே ரொம்ப அமைதியா ரொம்ப பவ்யமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேச வேண்டிய இடத்துல நிச்சயமா பேசும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அடையாளமாக மாற வேண்டும். ஜெபம் என் அடையாளம், ஜெபம் என் வாழ்வின் அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலுக்கு அதுதான் அடையாளம். அவன் அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறான். அவனுக்கு பெரிய பொறுப்புகள் உண்டு, அவனுக்கு அதிக வேலை பளு உண்டு. அவனால் சும்மா இருப்பதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஏறத்தாழ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பதை போல அவனுக்கு வேலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தினமும் 3 விசை குறைந்தபட்சம் அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். அவனிடத்தில் குற்றம் காண்பதற்கு முயற்சித்த பொழுது அந்த ஒரு விஷயத்தில் தான் அவனை குற்றப்படுத்த முடிந்தது. அவனுடைய வேலையில எதிலையும் குற்றப்படுத்த முடியல. ஏனென்றால் ஜெபிக்கிற ஒரு மனுஷனை வேற எதிலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் நாம ஜெபத்துல குறைவுபடுகிறதுனால நாம பல இடங்களில் குற்றம் சாட்டப்படக்கூடும். ஆனால் அவனை ஜெபிக்கிற விஷயத்தை தவிர வேறு எதிலும் குற்றம் காணப்பட முடியவில்லை. வசனம் சொல்லுகிறது, ராஜா ஒரு நாள் ஒரு பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கிறார், சிங்க குகையிலே தூக்கி கொண்டு போடப்பட வேண்டும் என்று. ஆனால் தானியேல் 6வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டாயிற்று என்று அறிந்த பின்பும் தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை எருசலேமுக்கு நேராக
நேராக பலகணிகளை திறந்து வைத்து அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஒன்றை எப்போதும் அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ வாழ்வின் மிக 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 அஸ்திபாரமான ஒரு பழக்கம் ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கம். கை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க, இன்றிலிருந்தாவது உங்க வீட்டுல ஒரு ஜெபம் வரட்டும். கிறிஸ்தவ பேர் வச்சிருந்திருக்கலாம், இது போல நல்ல ஆராதனைகள்ல நம்ம பங்கு பெறலாம். ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தா நீங்க ஒரு பிரசங்கம் கூட இந்த திருச்சபையில பண்ணலாம். ஆனால் நீங்கள் தேவனோடு தேவ சமூகத்தில் முழங்காற்படியிட்டு ஜெபிக்கிற பழக்கத்தை விட்டுவிட்டால் நீங்கள் தோற்று போன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களாக மாறிவிடக்கூடும். சத்துரு நம்ம எதிர்க்கிற பொழுது நாம் நிற்கக்கூடாதவர்களாக போய்விட முடியும். இந்த அன்னாள் தன்னை அப்படி அடையாளப்படுத்துகிறாள். என்ன ஞாபகம் இருக்கிறதா? என்னை நினைவு இருக்கிறதா? நான் யார் தெரியுமா? அன்னாளுக்கு சொல்லுவதற்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. என் புருஷன் பெயர் எல்கானா, உங்களுக்கு தெரியாதா? எங்க வம்சம் இது உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் எப்ராயிம் மலை தேசத்திலே குடியிருக்கிறோம், உங்களுக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் சொல்லி இருக்க முடியும். ஆனால் அன்னாள் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறாள், நான் உம் அண்டையிலே நின்று விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ. இந்த அன்னாள் விண்ணப்பம் பண்ணினதை குறித்து அடுத்த வசனத்திலே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறாள், நான் என்ன விண்ணப்பம் பண்ணினேன்? எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நான் விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காகத்தான் விண்ணப்பம் பண்ணினேன். நான் இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எதுவும் தானாக வந்தது என்றோ திறமையினாலே வந்தது என்றோ சொல்லப்படாமல் எல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது. வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே நமக்கு இன்னது வேண்டும் என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாக அவர் கிரியை செய்ய வல்லவர் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆயினும் ஜெபம் நம்முடைய அடையாளமாக இருக்கட்டும். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதற்காக தேவ சமூகத்துக்கு வந்திருப்பீர்களானால் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் தருவார். இங்கே வருகிற பொழுதெல்லாம் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அன்னாளுடைய கேட்கிற அனுபவம் எப்படி இருந்தது? 1ஆம் அதிகாரத்திலே நாம் சில வசனங்களை படித்தால், அன்னாள் பண்டிகை நாளிலே கூட சாப்பிடாமல் போய் ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். அன்னாளுக்கு ஆகாரம் பெரிதாக தோன்றவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே போய் உட்கார்ந்து அவள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாள். 7வது வசனத்தின் கடைசியிலே நாம் அப்படி படிக்கிறோம், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று படிக்கிறோம். நேற்றைக்கு கூட ஒரு உபவாச ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உபவாசம் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியமான இன்னொரு அனுபவம். ஜெபிக்கிற நமக்கு உபவாசிக்கிற பழக்கமும் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பலன் இருக்கிற காலத்துல கொஞ்சம் நல்லா உபவாசம் பண்ணிட்டா நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலன் இல்லாமல் போகிற காலத்தில் தேவ கிருபை நம்மை நிச்சயமாய் தாங்கும். உபவாசிக்க வேண்டிய நேரத்தில் உபவாசிக்கணும். பவுல் சொல்லுகிறார், உபவாச நாட்கள் சென்று போனது என்று அப்போஸ்தலர் 28 சொல்லுகிறார். உபவாசிக்க வேண்டிய காலத்தில் உபவாசிக்கணும். உபவாசம் என்பது வெறுமனே ஒரு நேர உணவை தவிர்ப்பது அல்ல. உபவாசம் என்பது ஆமென். ஏசாயா 58வது அதிகாரத்திலே ஏசாயா இப்படி சொல்லிக் கொடுக்கிறார், கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், அப்பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளர்க்கும். உபவாசிக்க பழக வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 18வது அதிகாரத்திலே ஒரு உவமை ஒன்றை சொன்னார். 2 பேர் ஆலயத்திற்கு ஜெபிக்கும்படி போனார்கள். ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். ஆலயத்திலே போய் ஜெபிக்க போனதில் ஆயக்காரன் சொல்லுகிறான், நான் ஒரு பாவி, என் மேல் கிருபையாயிரும். ஆனால் பரிசேயன் போய் நின்று சொல்லுகிறான், நான் என் வருமானத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய நீதியை அவன் பேசுகிறதை நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். நான் தசமபாகம் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, நான் வாரத்தில் 2 நேரம் உபவாசம் பண்ணுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் பேசி வருகிற பொழுது இப்படி சொல்லி இருப்பார், உங்கள் நீதி அவர்களுடைய நீதியை விட அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில்
பிரவேசிக்க முடியாது. நம்முடைய நீதி அல்ல நம்மை பிரவேசிக்க வைப்பது, ஆனால் தேவ கிருபையில வாழ்கிற நம்மிடத்தில் அதிகம் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக நம்முடைய குடும்பங்களிலே இருக்க வேண்டும். குடும்பமாக உபவாசியுங்கள், தனியாக உபவாசியுங்கள். மத்தேயு 5 இயேசு சொன்ன வார்த்தையையும் லூக்கா 18 இயேசு சொன்ன உவமையும் கொஞ்சம் ஒப்பிட்டால் நாம் என்ன நினைக்க வேண்டியது இருக்கிறது? அவர்கள் 2 தரம் ஒரு வாரத்தில் உபவாசித்தால் நாம் குறைந்தபட்சம் 3 தரம் 3 டைம்ஸ், நாம 3 நாள் அல்ல 3 தரம், குறைந்தபட்சம் 3 தரம் உபவாசிக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே இது நிபந்தனை அல்ல, இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. கைவியர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உபவாசமும் ஜெபமும் நமக்கு மிக மிக முக்கியமானது. அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற பொழுது சாப்பிடாமல் அவள் அழுது ஜெபம் பண்ணினதை வேதாகமம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் உபவாசிக்காவிட்டால் இன்று ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க, இனி உபவாசிக்க வேண்டும். சீஷர்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள். ஊழியத்துல ஒரு தோல்வி, பிசாசு துரத்த முடியல. அந்த பிசாசு போக மாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த ஆவி அவனை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன உடனே சீஷர்கள் மெதுவா வந்து கேட்கிறாங்க, ஐயா நாங்க துரத்துனோம், ஏன் போகல? நாங்க துரத்துனோம் போகல, எங்க ஊழிய அனுபவம் எங்களுக்கு உதவி செய்யலையே, இந்த ஆவியை துரத்த முடியலையே, இந்த அசுத்த ஆவியிலிருந்து அந்த பிள்ளைக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியலையே என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த பொழுது இயேசு அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது. உபவாசமும் ஜெபமும் நம்முடைய வீடுகளில் நிச்சயமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஒரு அடையாளமாகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நம்மை பலனடைய செய்வதற்கு ஏதுவாகவும் அது இருக்கிறது. அன்னாளுடைய ஜெப அனுபவம் உபவாசத்தோடு இருந்தது. இன்னும் தொடர்ந்து அந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தால் அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிற ஒரு அனுபவத்தை வேதம் சொல்லுகிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். நம்ம எல்லாரும் அழுது நிச்சயமாக பழகி இருப்போம் என்று நான் நம்புகிறேன். யாராவது அழுகை வராதவர்கள் இருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. எங்க ஊர்ல இப்படி சொல்லி வளர்த்திருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது அப்படி சொல்லி வளர்த்திருக்கிறாங்க. சோ ஆண்கள் அழக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நான் வேதத்தை படிக்கும் பொழுது என்னை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல சந்தர்ப்பங்களில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி இருக்கிறார். அவருடைய கண்கள் நிறைந்திருந்திருக்கிறது. அவருடைய கண்களில் கண்ணீர் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறதை வேதாகமம் சொல்லுகிறது. நாம் தேவ சமூகத்திலே அழுது ஜெபிக்கிற ஒரு பழக்கம், ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால் நன்றாக இருக்கும். இன்னும் அன்னாளுடைய ஜெப பழக்கத்தை நீங்கள் கவனித்தால், அன்னாள் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கும். எவ்வளவு நேரம்? வெகு நேரம். இன்னைக்கு ஜெபம்னு சொன்னா எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிப்பீங்க? யாராவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஜெபிச்சிட்டாங்கன்னா நம்ம பார்வையே வேற மாதிரி இருக்கும். நேரங்காலம் தெரியல. அதுவும் நம்ம எல்லாம் அமெரிக்க தேசத்துல இருக்கிறோம், எல்லாம் டைமா செய்வோம். ஆனால் ஆராதனைக்கு மட்டும் லேட்டா வருவோம். உங்களை சொல்லலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லாம் டைமுக்கு என்ன செய்யணும்? முடிக்கணும். எவ்ரிதிங் மஸ்ட் ஹேப்பன் இன் தி டைம் ஷெட்யூல். எல்லாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல முடிச்சிடணும். 1 நிமிஷம் தான் ஜெபம், 1/2 நிமிஷம் தான் ஜெபம், 10 நிமிஷம் அதெல்லாம் முடியவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள், அன்னாள் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்துக்கு போயிருக்கிறார். சீஷர்களை அழைத்து கொண்டு போய் சொல்லுகிறார், என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருங்கள், என்னோடு கூட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு அந்த அவ்விதமான ஜெப பழக்கங்கள் இருந்தால் நன்றாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகம் இப்படியெல்லாம் நடந்தது என்பதை படித்து அறிவதற்காக எழுதப்பட்டது அல்ல, இப்படி வாழ்வதற்காக எழுதப்பட்டது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்று தெரிந்து வைப்பதற்காக எழுதப்பட்டது அல்ல, இப்படி வாழ்வதற்காக எழுதப்பட்டது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற
இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. உபவாசித்து ஜெபித்தாள், அழுது ஜெபித்தாள், வெகு நேரம் ஜெபித்தாள். இன்னும் அன்னாளுடைய ஜெப அனுபவத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த வேத பகுதியில இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் தன் இருதயத்தில் ஜெபம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கும். அவள் சத்தமோ வெளியில் கேட்கப்படவில்லை, இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணினாள். பல நேரத்தில் நம்முடைய வாய் ஜெபிக்க தொடங்கி விடுகிறது, ஆனால் இருதயம் ஜெபிக்கவில்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மிகவும் வருத்தத்தோடு ஒரு நாள் சொன்னார், அவர்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. அவர்கள் இருதயத்தினால் என்னை கனம் பண்ணவில்லை, அவர்கள் இருதயம் என்னை நோக்கி கூப்பிடவில்லை, அவர்கள் நினைவுகளினால் என்னை மறுதலிக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த அருமையான மாலை ஆராதனையிலே இருதயம் கர்த்தரோடு பேசுவது நல்லது. கை தூக்கி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாயிலே நாம் பேசுகிறதை பார்க்கிலும் இருதயத்திலிருந்து எழும்புகிற ஜெபம் வல்லமை உள்ளது. நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேலிலே அலங்கம் இடிந்து கிடக்கிறது. இடிந்து கிடக்கிற அலங்கத்தை பற்றிய செய்தி நெகேமியாவுக்கு கேள்விப்பட்டது. இந்த கேள்வி ஆன உடனேயே 1ஆம் அதிகாரத்திலே அவன் மிகவும் துக்கப்பட்டு உபவாசித்து அவன் காத்து கொண்டிருக்கிறான். 2ஆம் அதிகாரத்திலே வருகிற பொழுது ராஜாவுக்கு முன்பாக துக்கத்தோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். துக்கத்தோடு நின்று கொண்டிருந்தவனை பார்த்து ராஜா கேட்கிறார், நெகேமியாவே, உன் முகம் துக்கமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? இதை கேட்ட பொழுது அவன் நெகேமியா அந்த ராஜாவுக்கு பதில் சொல்ல வேண்டும். ராஜாவுக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறான், கேட்ட உடனே பதில் சொல்ல வேண்டும். ஆனால் 3வது வசனத்திலே இப்படி நீங்கள் படிக்க முடியும், நெகேமியா தன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி காரியத்தை ராஜாவுக்கு அறிவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ராஜாவுக்கு முன்னால நின்று கொண்டு ராஜாவோட பேசிட்டே இருக்கும் போது, ராஜா கேட்ட உடனே பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் போதும் நெகேமியாவின் இருதயம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தது. எங்கிருந்தும் நாம் ஜெபிக்கவும் முடியும் என்பதை அன்னாள் நமக்கு சொல்லுகிறாள். நம்முடைய வாய் அமைதியா இருக்கும் பொழுதும் ஜெபம் பண்ண முடியும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஜெபிக்க முடியும். நான் இதை உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி இதை இப்பொழுது சொல்லவில்லை. இதெல்லாம் தெரிந்திருக்கிற நாம் இதை செய்கிறோமா என்று சற்று நினைவுபடுத்துவதற்காகத்தான் இவைகளை நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக வெகு நேரம் ஜெபம் பண்ணுகிறாள், அவள் இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிறாள். இன்னும் அன்னாளுடைய ஜெப அனுபவத்தை நீங்கள் கவனித்தால், கர்த்தரிடத்திலே வந்து அவள் பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணினாள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அந்த பிள்ளையை உமக்கே கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பொருத்தனைகளிலே பழக்கம் உள்ளவர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா பொருத்தனை பண்ணினது எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க இப்ப சொல்ல வேண்டாம், வீட்டுல போய் யோசித்து ஒரு பதில் சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயத்திற்கு பொருத்தனை செய்திருக்கிறோமா? நான் சிறு பிள்ளையா இருந்து வளர்ந்த நாட்களிலே அப்படி சபைகளிலே அடிக்கடி சாட்சிகள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நான் ஆண்டுடைய சமூகத்தில் இப்படி பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் அதை நிறைவேற்றினார், ஆகவே நான் பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி இருக்கிறதை கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது உள்ள காலத்துல நம்ம தேசத்திலேயும் அது போன்ற வார்த்தைகளையும் அனுபவங்களையும் கேட்பது மிகவும் குறைவாகவே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் கொடுக்கிறார். இது அன்னாளுடைய ஜெப அனுபவங்கள். அன்னாள் நான் இப்படி ஜெபம் பண்ணினதினாலே கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி அடுத்த வசனத்தில், அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே படிக்கிற பொழுது, நான் பெற்றுக்கொண்டதை கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்று சொன்னார். நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிற பொழுது கேளுங்கள், கேட்கிறதோடு அல்ல திருப்பி கொடுக்கவும் ஆயத்தமாயிருங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதை கேட்டாலும் அவர் கொடுக்கிறார். கொடுக்கிற பொழுதே கொடுக்கிறவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர் நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது நாம் அவருக்கு எப்படி திருப்பி செலுத்த போகிறோம் என்பதை பற்றியது. அவருக்காக வாழ முடியும், அவருக்காக ஊழியம் செய்ய முடியும்,
அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். ஆக அன்னாள் தன்னுடைய ஜெபத்தையும் ஜெபத்தின் நிறைவேறுதலையும் அங்கே சொல்லுகிறாள். நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய முன்பாக இந்த அன்னாள் இவ்விதமாக ஒரு மோசமான பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து அவள் இப்படி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள் அவளுக்கு உதவியாக இருந்தது. எத்தனையோ விசை ஜெபித்திருக்கிறாள், எத்தனையோ விசை ஆலயத்துக்கு போயிருக்கிறாள், எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடி இருக்கிறாள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு வருஷம் அவள் ஆலயத்திலே போய் எல்லா வருஷத்தை போலவும் போனபோது அவள் செய்த ஏதோ ஒன்று அவளுடைய வாழ்க்கையில் தேவ அற்புதத்தை கொண்டு வந்தது. அதை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே போன பொழுது 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? 1வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். எல்லா வருஷமும் ஆலயத்துக்கு போகிற அன்னாள் இந்த வருஷம் ஆலயத்திலே போன பொழுது என்ன பேசினாள், என்ன ஆண்டவரிடத்தில் சொன்னாள் என்பதை இங்கே வேத புஸ்தகம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. சாமுவேல் அதை எழுதுகிறார். என்ன அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே சொன்னாளாம்? அந்த வசனத்தின் முதல் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி அன்னாள் ஜெபித்ததாக. அன்னாளுடைய வம்ச அட்டவணையை நீங்கள் படிப்பீர்களானால் ஸ்தோத்திரம் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் படிக்க முடியும். 6வது அதிகாரம் 33 35 வரை உள்ள வசனங்களை படித்தால் அன்னாள் அவளுடைய புருஷனாகிய எல்கானா அவர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லேவிக்கு 3 பிள்ளைகள் உண்டு. ஒருவனுடைய பெயர் கெர்சோன், இன்னொருடைய பெயர் யாராவது சொல்ல முயற்சிக்க கூடாதா? மெராரி. இன்னொருவருடைய பெயர் கோஹத். கெர்சன், மெராரி, கோஹத். இந்த 3 பிள்ளைகள் லேவிக்கு உண்டு. இவர்களில் இருந்து தோன்றியவர்களை வேதாகமம் லேவியர்கள் என்று சொல்லுகிறது. லேவியர்களுக்கு கானான் தேசத்திலே போன பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு நான் தான் சுதந்திரம், அவர்களுக்கு கானானிலே வேற சுதந்திரம் கிடையாது, நிலபோலாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நான் தான் சுதந்திரம், என் வேலை அவர்கள் செய்ய வேண்டும், அவர்கள் என்னுடையவர்கள், அவர்களை இஸ்ரவேலிலே பிறக்கிற முதற் பிள்ளைக்கு பதிலாக நான் லேவி கோத்திரத்தை எனக்கென்று எடுத்துக் கொள்ளுகிறேன், ஆகவே லேவியர்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த லேவி கோத்திரத்திலே வருகிற ஒரு வம்சம் தான் இந்த எல்கானாவினுடைய வம்சம். நீங்கள் 1 நாளாகும் 6ஆம் அதிகாரத்தை வீட்டிலே போய் படித்து பாருங்கள், அங்கே இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லேவி கோத்திரத்திலே வந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு கானானிலே சுதந்திரம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய வேலை என்ன? அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடைகளை செய்வது. ஆசரிப்பு கூடார ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகப்படுகிற பொழுது அதன் காரியங்களை கொண்டு போகிற ஒரு உதவி செய்கிற, ஆலயம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே பணிவிடை செய்கிற வழக்கமும் கட்டளையும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இந்த எல்கானாவையும் அன்னாளையும் நாம் படிக்கிற பொழுது அவர்கள் எப்பிராயிம் மலை தேசத்திலே குடியிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பிராயிமருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியிலே இவர்கள் குடியிருந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லா இஸ்ரவேலர்களும் வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு 3 முறை அவர்கள் சீலோவில் இருக்கிற ஆலயத்துக்கு வருகிறதை போலதான் வந்திருக்கிறார்கள். மற்ற எல்லா லேவியர்களும் வந்து பணிவிடை செய்வதற்கு வந்ததை போல இவர்கள் வந்ததாக வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. காரணம் என்ன? பெரும்பாலும் வேதத்தை பகுத்து சொல்லுகிறவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இந்த எல்கானாவினுடைய குடும்ப அட்டவணையை நீங்கள் படித்தால் இந்த குடும்ப அட்டவணை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், லேவியின் குமாரனாகிய
கோகாத்தின் புத்திரரில் ஒரு மனுஷன் வருகிறான். அவனுடைய பெயர் கோராக். கோராக் என்கிற மனிதனை உங்களுக்கு நிச்சயம் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குது தானே? மோசேயின் நாட்களிலே ஆரோனை ஆசாரியர்களாக கர்த்தர் நியமித்த பொழுது ஆரோனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, ஆசாரியத்துவத்துக்கு விரோதமாக அங்கே ஒரு 250 பேரை சேர்த்து கொண்டு கோராக், அபிராம், தாத்தான் என்று சொல்லக்கூடிய 3 பேர் எழும்பி கலகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு கோபம் உண்டாயிற்று. அவர்கள் அங்கே நிர்மூலம் பண்ணப்பட்டார்கள். அந்த பூமி பிளந்து அவர்களின் குடும்பத்தாரை விழுங்கி போட்டது என்று வேதாகமத்திலே படிக்கிறோம். ஆக லேவி வம்சத்திலே வந்திருந்தாலும் எல்கானாவின் குடும்ப அட்டவணை எங்கே வருகிறது என்றால் கோராகின் வம்சத்திலே வருகிறது. நல்ல வேளையாக அன்றைக்கு பூமி பிளந்து எதிர்த்தவர்களை விழுங்குகிற பொழுது கோராகின் பிள்ளைகள் தவிர மற்ற எல்லாரையும் விழுங்கி இருக்கிறது. என்ன கிருபையோ தெரியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வழி நடத்தினதெல்லாம் கோராகு தான். அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் கோராகு. ஆனாலும் ஆண்டவருடைய தயவு, இரக்கம் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்தின் மேல் இருந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த கோராகின் கூட்டத்தை சார்ந்த எல்லாரையும் பூமி விழுங்கின போதும் கோராகின் பிள்ளைகளை பூமி விழுங்கி விடவில்லை என்று வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இப்ப கவனியுங்கள், இந்த கோராகின் வம்சத்துல வந்தவர்களாக இவர்கள் இருக்கிறதுனாலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து கானானுக்குள்ளே போன போது கானானிலே எல்லைகளை பங்கு வைத்து கொடுக்கிற நேரத்துல இஸ்ரவேலர்கள் யோசுவாவின் தலைமையின் கீழே நின்று சில காரியங்களை இப்படி தீர்மானித்திருந்தார்கள். வனாந்தரத்துல கலகம் பண்ணின கோராகின் தலைமையில கலகத்துல சேர்ந்து கொண்ட யாருக்கும் நாங்க கானானில சுதந்திரம் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இருந்தார்களாம். நீங்கள் வேதத்திலே வாசித்தால் எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே அதனுடைய 27வது அதிகாரம் 1 to 4 வரை உள்ள வசனங்களை வீடுகளிலே போய் பொறுமையாய் வாசித்து பாருங்கள். அங்கே 4-5 சகோதரிகள் வந்து அங்கே யோசுவாவிடத்துல கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கும் கானான்ல சுதந்திரம் கொடுங்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, அவர் ஆண் பிள்ளைகள் இல்லாமல் மரித்து போய்விட்டார். எங்களுக்கு இந்த தேசத்துல சுதந்திரம் இல்லாம போய்விடக்கூடாது, ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்கும் போது என்ன சொல்லி கேட்கிறார்களாம்? 3வது வசனத்தில் இப்படி நீங்கள் படிக்க முடியும். எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அப்படியானால் இஸ்ரவேலில் என்ன வழக்கம் இருந்தது? யாருக்காவது கானான்ல ஷேர் கிடைக்காம இருந்திருந்தா அவங்க வந்து என்ன கன்ஃபஸ் பண்ணணும், என்ன சொல்லணும்? எங்களுக்கும் கோராகின் கூட்டத்தாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டுதான் வாங்க முடியும். ஆனால் கோராகின் பிள்ளைகளின் பட்டியலிலே வரக்கூடிய இந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக எந்த விதத்திலும் அங்கே சுதந்திர வீதமும் இல்லை. இன்னொரு பக்கத்தில் இவர்கள் அந்த தீமைக்கு உள்ளானவர்களாக இருந்தபடியினால் இவர்களுக்கு ஆலயத்திலே சேருவதற்கான வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டது என்றே சொல்லப்படுகிறது. கோராகுக்கு பிறகு ஏறத்தாழ 14 தலைமுறை கடந்த பிற்பாடு ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 14 தலைமுறையிலும் ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடைகளிலே போய் சேர முடியாது. காரணம், தேவனுடைய சமூகத்தினின்று அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். 14 தலைமுறையாக தேவ சமூகத்திலே சேரக்கூடாமல் இருந்தார்கள் என்றே நம்பப்படுகிறது. காரணம், அவர்கள் அந்த கலகத்துக்கு உள்ளானதினாலே. இப்ப தள்ளப்பட்டிருந்த இந்த குடும்பத்திலிருந்து தான் அன்னாள் வந்து ஜெபம் பண்ணுகிறாள், ஆண்டவரே எனக்கு ஒரு ஏன் ஆண் பிள்ளை கேட்டாங்கிறதற்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண் பிள்ளைனா மோசமா? இன்னைக்கெல்லாம் எல்லாரும் பெண் பிள்ளை தான் கேட்கிறாங்க. எதுக்கு ஆண் பிள்ளை? ஆண்டவர் 2-3 பெண் பிள்ளை தந்தா நல்லா இருக்கும்னு இந்தியாவில் இப்ப எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஆண் பிள்ளையே வேண்டாம் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. ஆனா அன்னாள் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தான், ஏனென்றால் நான் அந்த பிள்ளையை ஆலயத்தில் கொண்டு வந்து விட வேண்டும், அந்த பிள்ளை உமக்கு வேலை செய்ய வேண்டும். 14 தலைமுறைகளாக
எங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, எங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என் தலைமுறையிலாவது மாற்றி எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா. 14 தலைமுறையாக எங்கள் வம்சத்திலே ஒருவரும் தேவனுடைய ஆலயத்தில் சேவிப்பதற்கு நெருங்க முடியாமல் போனது. 14 தலைமுறையாக இருந்த சாபம் என் காலத்தில் மாற்றப்படட்டும். அழுகை, உபவாசம், வெகுநேர ஜெபம் சாதாரணமான ஒரு முடிவை தரவில்லை. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பெண்கள் சண்டே, விமன் சண்டே கொண்டாடப்படுகிறது. இங்க இருக்கிற பெண்களுக்கும் சவாலாய் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபம் பல தலைமுறையாக தொடர்ந்து வந்த பல காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய தயவு அப்படி மாற்றி அமைக்கிறது. அன்னாள் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று கேட்டதற்கான காரியம் அதுதான். அன்னாளுக்கு கேட்டதை போலவே கர்த்தர் கொடுத்தார். இனி அன்னாள் அந்த ஜெபத்திலே ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாள். நான் முடித்து விடுகிறேன். உங்கள் முகங்கள் என்னை முடிக்க சொல்லுகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதிகமாக நாங்க கிளாக் பார்த்து பிரசங்கம் பண்றது இல்லை, முகத்தை பார்த்தே முடிவு பண்ணிக்கிடுவோம். ரைட், முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, எல்லாம் தாண்டி போறார் பாஸ்டர், அதனால நம்ம நிறுத்தி வச்சிருவோம்னு சொல்லி சிலர் ஆயத்தமாகி விட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அன்னாள் ஆண்டவரிடத்திலே சேனைகளின் கர்த்தாவே என்று கூப்பிட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வருகிற பொழுது பல விதங்களில் ஜெபிக்க ஆரம்பிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே என்று ஜெபிக்க ஆரம்பிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிப்பதற்கு நம்முடைய ஆண்டவரை முதலாவது அறிமுகப்படுத்தாமல் நாம் ஜெபிப்பதில்லை. நம்முடைய ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூப்பிடாமல் ஜெபிப்பதில்லை. அன்னாள் ஆண்டவரை எப்படி சொல்லி கூப்பிடுகிறாள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே. அல்லேலூயா. வேதாகமத்தில் நான் இப்படி சொல்லுகிறேன், முதலாக ஆண்டவரை சேனைகளின் கர்த்தாவே என்று கூப்பிட்டது இந்த அன்னாள் தான். அதற்கு முன்பு யாரும் கூப்பிட்டதில்லை. நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். அவருக்கு இராணுவங்கள் இருக்கிறது. அவர் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் என்று அறியப்பட்டிருந்தாலும் அவரை சேனைகளின் கர்த்தாவே என்று கூப்பிட்ட முதல் நபர் இந்த அன்னாள் தான். ஜெகோவா சபயோத் என்று எபிரேய பாஷையிலே அன்னாள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள், சேனைகளின் கர்த்தாவே. அதற்கு என்ன காரணம் இருந்திருக்கும்? ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற பொழுது நாம் வார்த்தைகளை பிதற்ற முடியாது. ஸ்தோத்திரம். நம்முடைய அலட்டுகிற வார்த்தைகளினால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. தேவ சமூகத்திலே வருகிற பொழுது நாம் எப்பொழுதும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவசியமற்ற வார்த்தைகள் அவருக்கு முன்பாக பேச முடியாது. அன்னாள் சேனைகளின் கர்த்தாவே என்று கூப்பிட்டதற்கு என்ன காரணம் இருந்திருக்கும்? அவளுடைய வாழ்க்கைக்கும் அவள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டதற்கும் என்ன காரணம் இருந்திருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லி முடித்து விடுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்திலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று படிக்கிறோம். ஒவ்வொன்றாக அவர் சொல்ல 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 சிருஷ்டிக்கப்பட்டது. 2ஆம் அதிகாரம் அதை என்ன சொல்லுகிறது என்றால், இவ்விதமாக வானமும் பூமியும் அதில் உள்ள சர்வ சேனையும் சிருஷ்டிக்கப்பட்டு தீர்ந்தது என்று சொல்லுகிறது. ஆண்டவர் சிருஷ்டிப்பிலே எவைகளை சிருஷ்டித்திருக்கிறார்? வானத்திலும் பூமியிலும் சேனைகளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவர் வானத்திலும் சேனைகளை சிருஷ்டித்திருக்கிறார், பூமியிலும் சேனைகளை சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய தேவனே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்று நீங்க நம்பினா சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். இங்கே வசனம் சொல்லுகிறது, வானத்திலும் சேனைகளை சிருஷ்டித்தார், பூமியிலும் சேனைகளை சிருஷ்டித்தார். இந்த வானத்தின் சேனைக்கும் பூமியின் சேனைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நான் ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்ல போகிறேன். வானத்திலே தேவன் எவைகளை எல்லாம் சிருஷ்டித்தார்? மேலே என்னவெல்லாம் இருக்கிறது என்று நமக்கு முழுவதும் தெரியாது, நமக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள்,
வானத்திலே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறதான கோள்கள், நட்சத்திரங்கள், இவைகள் எல்லாம் நாம் வானத்திலே பார்க்கிறோம். நீங்களும் உங்களை அதைத்தான் பார்த்திருப்பீர்கள், நம்புகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வானத்திலே உருவாக்கி வைத்த ஒரு சேனை, இவைகள் எல்லாம் அங்கு இருக்கிறது. நட்சத்திரங்கள், தூதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பூமியிலே பல காரியங்களை அவர் சிருஷ்டித்தார். என்ன சிருஷ்டித்தார்? விருட்சங்களை சிருஷ்டித்தார், மிருகங்களை சிருஷ்டித்தார், உங்களையும் என்னையும் போல மனிதர்களை சிருஷ்டித்தார். வானத்தின் சேனைகளுக்கு ஒரு நியமம் இருந்தது. என்ன நியமம் தெரியுமா? ஆண்டவர் சிருஷ்டித்த நாளில் அவைகள் எத்தனை இருந்ததோ, எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்றும் இருக்கிறது. எவ்வளவு தூதர்களை சிருஷ்டித்தாரோ அவ்வளவு தூதர்கள் தான் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களில் தாங்கள் பெருகினது இல்லை. வானத்தில் ஒரு சூரியனை கட்டளையிட்டார், இன்றும் ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கிறது. அந்த ஒரு சூரியனையே காலம் போக போக நம்மால் தாங்க முடியவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு சூரியன் குட்டி போட்டிருந்தால் எப்படி ஆயிருந்திருக்கும்? வானத்தில் உள்ள சேனைகள் எதுவுமே தேவனுடைய ஒரு நியமத்துக்குள் இருக்கிறது. அவைகள் உண்டாக்கப்பட்டதை போலவே இருக்கும், கடைசி வரை இருக்க போகிறது. ஒரு நாள் ஆண்டவர் இவைகளெல்லாம் இல்லாமல் போகட்டும் என்று சொல்லுகிற நாள் வரை அவருடைய வார்த்தையினாலே காக்கப்பட்டு வருகிறது. பூமியின் சேனைகளை உண்டாக்கின போதே பூமியிலே எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நியதி வைத்தார். என்ன நியதி தெரியுமா? விருட்சங்களானாலும் சரி, மிருகங்களானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, அவர்கள் தங்களில் தாங்கள் பலுகிக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே பூமியிலே சேனைகளை உண்டாக்கின கர்த்தர் பூமியின் சேனைக்கு வைத்திருக்கிற ஒரு நியமம் என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப கவனிங்கள், அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நின்று, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், நான் அழுகிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் உம்முடைய சமூகத்தில் வெகு நேரம் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தர் அல்லவா? அல்லேலூயா. நீர்தானே பூமியிலே இந்த சேனைகளை உண்டாக்கினீர். நீர்தானே பூமியின் சேனைக்கு ஒரு நியமம் ஒன்றை வைத்தீர். இந்த பூமியிலே நீங்கள் பலுகாமல் பெருகாமல் இருக்க முடியாது என்று ஒரு நியமத்தை கொடுத்தீரே. நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நீர் சேனைகளின் கர்த்தர் அல்லவா? என்னையும் பெருக பண்ணும். நீர் சேனைகளின் கர்த்தர் அல்லவா? எனக்கும் ஒரு பிள்ளையை தாரும். நீர் சேனைகளின் தேவன் அல்லவா? உம்முடைய வார்த்தையின்படி என்னை நினைத்தருளும். அன்னாள் அந்த ஜெபத்தில் அப்படித்தான் தொடர்ந்து ஜெபிக்கிறாள். உம்முடைய அடியாளின் சிறுமையை நினைத்தருளும், நினைத்தருளும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். கையை உயர்த்தி அவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதையும் பெருக செய்ய வல்லவர், இல்லாததை இருக்கிறது போல பேருக்கு அழைக்கிறவர். பூமியிலே ஒன்றும் குறைந்து போக செய்கிற நிலையில் அவர் இந்த பூமியை வைக்கவில்லை, எல்லாவற்றையுமே பெருக செய்கிறவர். நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக செய்வாராக. இந்த காலை ஆராதனையிலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஜெபித்து அவருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒன்றும் குறைந்து போக போகிறதில்லை. எல்லாவற்றையுமே தேவன் பெருக செய்வார். உங்கள் சுகத்தை பெருக செய்வார், உங்கள் ஆரோக்கியத்தை பெருக செய்வார், உங்கள் சம்பத்துக்களை பெருக செய்வார், உங்கள் வாழ்வின் எல்லைகளை அவர் பெருக செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய தயவு உங்கள் எல்லார் மேலும் அப்படி இருப்பதாக. இருக்கிற இடங்களிலே தயவாக எழுந்து நின்று 2 நிமிடம் நாம் ஜெபித்து ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாருமாக கண்களை மூடி ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபத்திற்காக இந்த இடத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஜெபிப்பதற்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ளே உண்டாவதாக. ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் வீடுகளிலே ஜெப பழக்கம் எங்களுக்குள்ளே உண்டாவதாக. முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நேராக குறித்த சமயங்களில் நாங்கள் ஜெபிக்கிற பழக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தர. எத்தனை பேர் அப்படி தீர்மானிக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார். ஆனால் இந்த காலையிலே ஆமென், இந்த மாலை ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தையை பேசி இருப்பார். ஆனால் ஆமென், தேவன் அதை குறித்து உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஒருவேளை குடும்பமாக ஜெபிக்க நீங்க தீர்மானிக்கலாம். சிலருடைய தனிப்பட்ட ஜெப அனுபவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஒரு காலத்திலே ஜெபித்திருப்பீர்கள், பிந்தி அதை விட்டு போய் இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் உங்களை எழுப்பி விட விரும்புகிறார். அதிகாலையிலே அவருடைய முகத்தை தேடுகிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக.
இரவு நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்திலே போய் தனித்து நிற்கிற ஒரு கிருபையை தருவாராக. தேவ சமூகத்தில் ஜெபிப்பது நம்முடைய முதன்மையான காரியமாக மாறட்டும். நான் ஜெபிப்பதுதான் என்னுடைய அடையாளம். நான் ஜெபிப்பதினாலே தேவனுடைய தயவை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில எதையும் ஜெபிக்காமல் நான் பெற விரும்பவில்லை. நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பேன் என்ற ஒரு தீர்மானம் நீங்கள் செய்தால் நலமாய் இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அதற்காக பலப்படுத்துவாராக. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை உங்களுக்கு அவர் கட்டளையிடுவார். இன்னைக்கும் ஒருவேளை சரீர சம்பந்தமாக, குடும்ப வாழ்வு சம்பந்தமாக, அவன் வேலை சம்பந்தமாக பல காரியங்கள் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு தேவைப்படலாம். அவன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அவன் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது, அப்படி நீங்கள் தெரியப்படுத்தினாலே போதும், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சில காரியங்களை குறித்த கலக்கங்கள் உங்களை கலக்கி கொண்டிருக்கலாம், மனம் பதைத்துக் கொண்டிருக்கலாம். ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரப்போகிறது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறதை போல சில காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஜெபிப்பதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். எனக்கு ஜெபம் என்றால் தெரியும் என்று நினைத்து விட்டு போக வேண்டாம். நான் ஜெபிப்பேன் என்று தீர்மானித்து விட்டு போங்கள். அதே தேவன் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனையிலே உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய அடையாளமே ஜெபம் 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 என்று மாறுவதாக. உபவாசித்து கண்ணீரோடு தேவ சமூகத்துல நீண்ட நேரம் கூட அசதி இல்லாமல் காத்திருந்து ஜெபிக்கிற கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்நாள் ஆமென் ஸ்தோத்திரம் 14 தலைமுறையாக அவருடைய ஆமென் வம்ச அட்டவணையில இருந்த சூழ்நிலையை மாற்ற தீர்மானித்தாள். அவளுக்கு ஒன்று தெரியும், ஜெபத்தை தள்ளாத ஒரு தெய்வம் இருக்கிறார். சூழ்நிலைகள் எதுவானாலும் ஜெபத்தை தள்ளாத ஒரு தேவன் என்னுடைய தேவன். 14 தலைமுறையாக இருக்கிற காரியம் வித்தியாசம்தான். ஆனாலும் ஆண்டவரோ ஜெபத்தை கேட்பார். ஆண்டவரோ ஜெபத்தை கேட்பார். ஆண்டவரோ ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அன்னாளுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வந்தது. யாரும் கேட்க துணியாததை அன்னாள் கேட்க துணிந்தாள். எனக்கு ஒரு பிள்ளையை தாரும், அந்த பிள்ளையை நான் ஆலயத்திலே வேலைக்கு ஒப்புக் கொடுப்பேன். அன்னாள் அதே போல பிள்ளையை கொண்டு வந்து ஆலயத்திலே சமர்ப்பித்தாள். அந்த பிள்ளை ஆலயத்திலேயே வாழ்கிற பாக்கியத்தை பெற்றது. அந்த சாமுவேலுக்கு பிற்பாடு தாவீதின் நாட்கள் வந்த பொழுது அந்த சாமுவேலின் பிள்ளைகள் உன்னதமான ஸ்தானங்களில் எல்லாம் இருந்ததை வேதாகமத்திலே நாம் படிக்க முடிகிறது. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறது. அன்னாள் ஆண்டவரை பார்த்து யாவே சபையோத் யெகோவா, எங்கள் நல்ல தேவனே, சேனைகளின் கர்த்தாவே என்று கூப்பிட்டாள். நீர் குறைய பண்ணுகிற தேவன் அல்ல, நீர் இல்லாமையில் எங்களை வைக்கிற தேவன் அல்ல, நீர் எங்களை பெருக பண்ணுகிற தேவன். நீர் சேனைகளின் கர்த்தர். நீர் இன்றும் மாறவில்லை ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி சேனைகளின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஆமென். உங்கள் வாழ்க்கையில ஏதேனும் காரியம் குறைந்து போய்விட்டதா? எனக்கு கொஞ்சம் சுகம் குறைந்து விட்டது, என்னுடைய சரீரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் பலன் குறைந்து இருக்கிறது. இந்த ஆமென் மாலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். ஆமென். என்ன காரியம் குறைந்து போனாலும், என்ன காரியம் வாழ்க்கையில இல்லை என்று சொன்னாலும், ஐயோ இது எனக்கு இல்லையே என்று சொன்னாலும், ஆமென் ஸ்தோத்திரம், இந்த ஆராதனையின் நடுவுல சேனைகளின் கர்த்தாவே என்று கர்த்தரை கூப்பிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காரியத்தை கருத்தாய் அன்னாள் சொன்னதை போல உமது அடியாளை நினைத்தருளும், உமது அடியாளை நினைத்தருளும். கர்த்தர் நினைத்தருளினார். இந்த ஆமென் ஸ்தோத்திரம் நேரத்திலும் கர்த்தருடைய தயவு நமக்கு அப்படியே உண்டாவதாக. நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாங்கள் சிறுகட்டும், எங்கள் ஆண்டவர் பெருகுவீராக. சேனைகளின் கர்த்தருடைய நாமம் இந்த ஆராதனையில் வந்திருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவ மகிமையின் அற்புதங்களை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.
கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்கள் நமக்கு கொடுத்த வெளிப்பாடுகளுக்கான கருத்தாய் ஜெபிக்கிறதுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை இந்த பகுதியை தியானிக்கிற வேளையில் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று. 19வது வசனத்தில் என்ன சொல்லி இருக்கணும் என்றால், கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை திறந்தருளினார். அதான் ஜெபத்துக்கு பதில், நாம் எதிர்பார்க்கிற பதில் இல்லையா? 5வது வசனத்துல கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். 19வது வசனத்துல ஜெபத்தை கேட்டு அவர் கர்ப்பத்தை திறந்தார். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அன்னாள் ஜெபித்தபடி, என்னை நினைந்தருளும் என்று ஜெபித்தபடி 19வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினார். ஹல்லேலூயா. அதுதான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிற ஜெபம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, தங்கள் வார்த்தையின் மிகுதியினாலே கேட்கப்படும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அல்ல, not in the abundance of your words, but from the cry of your heart. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த கதறல் எழும்பும் பொழுது அண்ணாவுடைய இருதயத்தில் சொன்னால், கர்த்தாவே என்னை நினைந்தருளும், அது போதும். கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினார். மற்ற காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்தது. இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில, எந்த தடைகள்ல, எந்த கட்டுகளிலே இருக்கிறோமோ, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் நீங்க கேட்டிருக்கீங்க என்று, 10 குமாரரை பார்க்கிலும் மேலான கணவன் அல்லவா நான் என்று சொன்ன எல்கானா தேவனை நோக்கி அன்னாளை தண்டனர். ஆனால் ஒரு பெனினா, அவளுடைய கொடுமை, அவளுடைய ஏளனம், அவளுடைய இழிவான பேச்சுக்கள் தேவனை நோக்கி தண்டினது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்று இருக்கிற முட்கள், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற வேதனைகள் நம்ம இன்னும் தேவனுக்கு அருகாமையில கொண்டு போய் சேர்க்கிறதா? அல்லது நான் இன்னும் எவ்வளவு நாள் நான் ஜெபிக்க போறேன், எத்தனை நாள் நான் வந்து என் தகன பலிகளை செலுத்தி இருக்கிறேன், எத்தனை நாள் நான் காணிக்கை செலுத்தி இருக்கிறேன், நான் எதுக்கு ஜெபிக்கணும்? நம்முடைய வேதனைகளும் நம்முடைய சோதனைகளும் நம்மை தேவனை நோக்கி இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்க்கணும். அப்போதான் ஜெயம் கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி எல்லாரும் ஒரு விசை, அப்பா இந்த நாளில என் வாழ்விலே பெனினாவை போல ஒரு முள் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் இன்று நான் சொல்லுகிற விசுவாசத்தோடு சேனைகளின் கர்த்தர் என்னை நினைந்தருளுவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் என்னை நினைந்தருளுவீராக. அப்பா இந்த வேதனைகளின் மத்தியில, சோதனைகளின் மத்தியில, சஞ்சலங்களின் மத்தியில, தவிப்புகளின் மத்தியில, தேவைகளின் மத்தியில நாங்கள் அன்னாளை போல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், சேனைகளின் கர்த்தர் எங்களை நினைந்தருளுவீராக, நினைத்தருளுவீராக. தகப்பனே, இந்த இடத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னென்ன முட்கள் இருக்கிறதோ தகப்பனே, அவை இன்னும் உம்மை கிட்டி சேருகிறதற்கான ஒரு படி கற்களாய் இருக்கும்படிக்காய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். எல்லாரும் ஒருமித்த குரலில் நம்ம அந்த கோரஸ் பாடலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமாண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சேனைகளை, சர்வ சேனைகளை கொண்ட எங்க தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தருடைய நாமத்துல நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய 1000 நாமங்கள் உண்டு ஆண்டவரே. உம்மை நாமத்தை சொல்லி நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். இந்த வேளையில அன்னாளை நினைந்தருளின தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நினைந்தருளும்படிக்காய், மனவாட்டியாகிய உம்முடைய சபையை, இந்த சபையை நீர் நினைந்தருளும்படிக்காய், உலகத்தின் சகல சபைகளையும் நீர் நினைந்தருளும்படிக்காய் இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே ஒரு குட்டி திருச்சபையாய் ஆண்டவரே, குட்டி மனவாட்டியாய் ஆண்டவரை எழுப்பி நிற்கும்படிக்காய் சேனைகளின் கர்த்தர் நீர் நினைந்தருளுவீராக. இன்று ஆவியானவர் எங்களுக்கு அழைத்திருக்கிறபடி ஜெபத்தில் நாங்கள் தேறினவர்களாய் நிற்க ஆண்டவரே, ஒருவர் மேல் ஒருவர் பாரம் கொண்டு நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஜெபிக்கிற ஒரு சபையாய் ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய், ஜெபிக்கிற ஒரு மனுஷியாய், ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஜெபிக்கிற குடும்பமாய்,
ஜெபிக்கிற சபையாய் நாங்கள் எழும்பி நிற்க கர்த்தர் நீர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. அந்நாளை நினைத்தருளின தேவன் இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரை நீ நினைத்தருள நீர் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் அதற்கு ஆயத்தப்பட, நாங்கள் உடைய சமூகத்துல வர கர்த்தர் எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை நீர் பெருக்குவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. கர்த்தருடைய வருகை தாமதமானால் தகப்பனே, நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையில என் தேவனின் ஜெபத்தை கேட்டருளினார் என்று சாட்சிகளை கேட்கும்படிக்காய் ஆண்டவரே அப்பா, எங்க வாழ்வின் சாட்சிகளை, நான் எங்களுடைய வாழ்வின் ஜெபங்களை நாங்கள் இந்த இடத்துல கேட்கும்படிக்காய் எங்களை ஒரு குடும்பமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியில கடந்து வந்து தேவ செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்ட அப்பா சகோதரர் சிமியோன் செல்வராஜ், சிமியோன் செல்வராஜ் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா மகனை இன்னும் நீர் ஆசீர்வதித்து அதிகமாய் பயன்படுத்துவீராக. CFM ஊழியர்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழிய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு மிஷனரியும் ஒவ்வொரு மிஷன்ஸையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் செல்வராஜ் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் சுபின் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா குடும்பம் முழுவதையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனை இன்னும் பலுகி பெருக செய்வீராக. அப்பா எங்க தேசத்துக்கு சுவிசேஷம் எவ்வளவோ தேவை ஆண்டவரே, எவ்வளவோ எதிர்ப்புகள் ஆண்டவரே. தகப்பனே அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. சிறியதாய் ஒரு அற்பமாய் ஆரம்பித்த ஒரு ரட்சிப்பின் காரியம் இந்த நாளிலே வளர்ந்து கிளைத்து 5-6 மாநிலங்களில அப்பா ஆலயங்களை எழுப்ப, கிராம ஆலயங்களை எழுப்ப கர்த்தர் நீர் பயன்படுத்தி இருக்கிறீரே. இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற சத்ருவின் கிரியைகள் சேனைகளின் கர்த்தராலே முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுங்க, நீர் மகிமைப்படுங்க அப்பா. எங்கிருந்தாலும் உம்முடைய நாமத்தை சொல்லவும், உம்முடைய துதியை நாங்கள் கையெடுக்கவும் அப்பா, உமக்கென்று நாங்கள் ஓடவும் கர்த்தர் நீர் எங்களை பயன்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். Have a blessed week. கர்த்தருடைய வருகை தாமதமானால் அடுத்த வருகிற வாரம் ஆராதனையில